நிலா சோழன் கிட்ட என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல, என்ன சீட் பண்ணிட்டல, இனிமேல் என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சோழன் விட்டுட்டு நிலா வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நிலாவ பார்த்துட்டு நிலா மட்டும் தனியா வந்திருக்கா. சோழனோட சேர்ந்து போனதா தானே பல்லவனும் பாண்டியன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சேரன் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க. என்னப்பா நீ மட்டும் தனியா வந்திருக்க? சோழன் எங்கப்பா? உங்ககிட்ட தான் சோழன் வந்ததா பாண்டியன் சொன்னான் அப்படிங்கிறாங்க. உடனேவும் நிலா இருந்துக்கிட்டு அவர் எங்கே போனாரோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேகமா ரூமுக்குள்ள போறாங்க. போயிட்டு பெட்டி எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வேகமா கிளம்பி வெளியில வர்றாங்க. நிலா பெட்டி படுக்கையோட வெளியே வந்ததை பார்த்துட்டு பல்லவன், பாண்டியன், சேரன் எல்லாரும் எதுக்காக நிலா பெட்டி படிக்கையோட வெளியில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்குறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "என்னாச்சு நீ? எதுக்கு பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்து நின்னுட்டுருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா அமைதியா நின்னுட்டுருக்காங்க. மறுபடியும் சேரனும் கேட்டுட்டுருக்காங்க. "என்னாச்சுப்பா? என்ன சோழன் ஏதாவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானாப்பா? என்னப்பா? சொல்லுப்பா. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு. அவன்கிட்ட சொல்லுவோம். அவன் இன்னும் தட்டி கேட்கிறேன் நானு" அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லண்ணே, ஆரம்பத்துலேருந்து என்ன அவர் ஏமாத்திருக்காரு. என்ன சீட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இத்தன நாளா நான் எதேர்ச்சியா தான் எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கேன். அப்படி அவர் எதாச்சும் கல்யாணம் நடந்தாலும், என்கிட்ட ஆதார் கார்டு இல்லன்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட மறைக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனேவும் சேரன் வந்துட்டு, "அவன் உன் மேல விருப்பப்பட்டு தான்ப்பா கல்யாணம் பண்ணியிருக்கான்" அப்படிங்கிறாங்க. உடனேவும் அவர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாருன்னா, எனக்கு ஒண்ணு விருப்பம் இருக்கும்லண்ணே! என்னுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. அது தெரியாம அவர் கல்யாணம் பண்ணதுனால அவர் கூட நான் சேர்ந்து வாழணுமா? அப்படி எதுவுமே நடக்காது. டிவோர்ஸ் பண்றது டிவோர்ஸ் பண்றது தான். இந்த வீட்ல இனிமேல் நான் இருக்கவே மாட்டேன். அவர் மூஞ்சிலயும் நான் முழிக்கவும் மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி போக வேண்டாம் அண்ணி. இங்கேயே இருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலா, "இல்ல பல்லவா, நீ என்ன பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம். ஆனா நான் இனிமேல் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்ப முடிவு பண்றாங்க. இங்க சேரனும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நிலா பிடிவாதமா வீட்ட விட்டு கிளம்பிடுறாங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.